ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க சார். அந்த வகையில் இன்னைக்கு கிரகத்தினுடைய பலன்களை சொல்லிட்டு இருக்கீங்க. கிரகத்தினுடைய பலன்களில் செவ்வாய் கிரகம் எந்த மாதிரியான சிறப்புகள்லாம் தருது சார்? பொதுவாகவே நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நிச்சயமாக சொல்லி வச்சுருக்குது. அந்த வகையில் செவ்வாய் பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூமி காரகர் அப்படிங்கிற ஆதிபத்தியம், அதாவது பூமி காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் செவ்வாய் பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சகோதர காரகன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமும் காரகத்துவம் செவ்வாய் பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷாளுக்கு முன்கோபம் அதிகமாக வருது அப்படிங்கிறத விட அந்த முன்கோபத்தின் மூலமாகவே முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய மனுஷாலை பார்த்தாலும் அவங்களை கண்டு பயப்படாமல் இந்த உலகத்தில் கோல் ஓச்சக்கூடிய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நிர்வாக பொறுப்புகளை மிக மிக நிம்மதியாக சீராக சிறப்பாக செய்து காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக பூமிகாரகர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் அனுகிரகம் இருந்தார் அப்படின்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடைசி காலத்தை வரைக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது. அல்லது இன்னும் சில பேர் பிறக்கும்போது வாடகை வீட்டில் வசதி இல்லாமல் பிறந்தால் கூட தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய வயசு வரும் பொழுது 30-33 வயசு வரும் பொழுது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அப்படிங்கிறத உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம், யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். இன்னைக்கு ஒரு வீடு சின்ன அளவில் சிறிய செலவில் வீடு கட்டினால் கூட அது கலையாக அல்லது ஒரு யோகமாக உள்ள அமைப்பாக காட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. அண்ணன் தம்பி உறவுகளில் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர உறவுகளில் கூட நிறைய குடும்பங்களில் சகோதரர் இருந்தால் கூட தேவையில்லாத சங்கடங்களும் கூடவே பிறந்திருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த சங்கடமில்லாத சந்தோஷமான சகோதர பாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக பூமி வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை வாரி வழங்கக்கூடிய லாபங்களை வாரி வழங்கக்கூடிய அனுகிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. சார், சூப்பர் சார். செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகத்தால் நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகள்லாம் புரியுது சார்? அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு யோகம் அப்படிங்கிறத விட யாராக இருந்தாலும் இந்த அங்காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு வயசில் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ உங்களுக்கு காலம் போன கடைசியில் வரக்கூடிய அந்த யோகத்தை காலத்தில் வாங்கி அருளக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். உலகத்தில் எத்தனையோ தெய்வம் உங்களை வேடிக்கை பார்த்தால் கூட, எத்தனையோ தெய்வத்தை நீங்கள் தேடி
போய் வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட உங்களை நாடி வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செம்மையாக மாற்றி காட்டக்கூடிய இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த குலதெய்வ விருட்சத்தில் பூரணமாக முழுமையாக இருக்கிறதுனால இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில், அதாவது நவ கிரகங்களில் எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கணுமோ அந்த கிரகத்துக்கு உண்டான யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துட்டு இருக்குது. எதனால? அதாவது 9 நவ கிரகங்கள், 14 திதிகள், 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திர அதிதேவதைகளுக்கு உண்டான 27 நட்சத்திர விருட்ச பரிகார சம்பந்தப்பட்ட சூட்சும குறியீடுகளோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தால் மொத்த குடும்பமே சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான உண்மை. சார், நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளவு பயன்கள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார். நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.